மரத்தடியில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது வேரோடு மரம் சாய்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடந்தது? அருணா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இங்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இங்குள்ள மரத்தடி, பூவாகை என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தடி முன்பு அமர்ந்து படித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த மரமானது தூரோடு சாய்ந்து கீழே முறிந்து விழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று அரையாண்டு தேர்வானது நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மதியம் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளதால் மாணவர்கள் படிப்பதற்காக அந்த மரத்தடி முன்பு, பள்ளி அறை முன்பு இருக்கக்கூடிய அந்த மரத்தடி முன்பு அமர்ந்து பயின்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மரத்தின் தூரின் உறுதித்தன்மை இழந்து மரமானது சாய்ந்து விழுந்திருக்கிறது. இதில் 17 மாணவர்கள், குறிப்பாக 12 மாணவிகள், 5 ஆண் மாணவர்கள் என 17 பேருக்கும் கைகளில் காயமானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய மீட்கப்பட்டு அவர்கள் அருகிருக்கக்கூடிய மருத்துவமனைகளானது அனுமதித்திருக்கார்கள். அங்கிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மரம் முடிந்துள்ள சம்பவம் அறிந்து நிகழ்விடத்தில் மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை அவர்கள் மற்றும் மேலூர் காவல்துறையினர் நிகழ்விடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த மரம் விழுந்ததற்கான காரணம் என்ன குறித்து தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது இந்த மரம் விழுந்த விபத்தில் பாதிப்படைந்த மாணவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சொன்னா மரம் விழுந்து மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளியின் தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துள்ளது இதற்கு? தற்போது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் மேலும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை துவங்கியிருக்கிறார்கள். தற்போது அந்த மரத்தினுடைய வேரானது உறுதித்தன்மையானது இழந்திருக்கிறது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை காரணமாகவும் என்ற ஒரு கோணத்தில் தற்போது அதுக்கு போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரமேஷ்.